Hello everyone, welcome to Asha Studio Creations YouTube channel. நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக மெகந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ மெகந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் இப்போ கிளாஸ் 29 இருப்பீங்க. ஸோ கிளாஸை வந்து லேர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ 29 கிளாஸை நோட் சப்மிட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்மிட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா கிளாஸில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வெயிட் பண்ணுறவங்க பேமெண்ட் பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாஸ் 29ல் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜும்காஸ் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இப்போ ஜும்காஸ் டிசைன் அப்படின்னா தோடு இருக்குல்ல, கம்மல், அந்த டிசைன் தான், சரிங்களா? ஸோ அதுலேயே டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணி போடுவாங்க. ஸோ அதான் ஜும்கா டிசைன்ஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் எப்படின்னு சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வரும், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டிசைன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூ போட்டுக்கோங்க. யூ போட்டுக்கோங்க. இது சென்டராக இருக்கணும், ஓகேவா? இது வந்து சென்டராக இருக்கணும். யூ போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பக்கம் இப்படி போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் பேசிக். இப்படி தான் நம்ம ஜும்கா, அதாவது கம்மல் எப்படி இருக்குது, ஜிமிக்கி அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ இதுதான் பேஸ். இப்படி வச்சு போடலாம். இதில் என்னென்னா உள்ள டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அதாவது ஹம்ஸு, ஃப்ளவர்ஸு அந்த மாதிரி, ஓகேவா? போட்டுட்டு ஹம்ஸ் போடுறேன். ஹம்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு லைன் போட்டு இது மேலே ஹம்ஸ் போடுறேன். ஹம்ஸ் போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாட் வைக்கிறேன். டாட் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒயின்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன், ஓகேவா? இதில் வந்து செகண்ட் டிசைன் பார்க்கலாம். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே டாட் வச்சுக்கலாம். டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் டிசைன் பார்க்கலாம். செகண்ட் டிசைனில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வி போட்டுக்கோங்க. இப்போ யூ போட்டோம், இதில் வி போட்டுரும், ஓகேவா? வி போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சு ஷேட் பண்ணிக்கோங்க. உள்ளே போகிறதுலாம் லைட்டாக போடுங்க. ஸோ இந்த மெஹந்தி போடுறதுனால டார்க்காக தெரியுது. ஸோ நீங்கள் வந்து நம்ம மிக்ஸாலஜி கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம வந்து எப்படி வந்து ஹோம்மேட் கோன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி இந்த நோட் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் லைட்டாக போடணும், சரிங்களா? அந்த ஹம்ஸ், லைன்ஸ் எல்லாமே உள்ளே போகிறது எல்லாமே, அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். டாட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டாட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இது ஒரு டிசைன், சரிங்களா? இப்போ தேர்ட் டிசைன் பார்க்கலாம். லைன் போட்டுக்கிட்டு யூ போட்டுக்கோங்க. யூ போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, உள்ளே 3 லீஃப் வரைஞ்சோம்ல நெகட்டிவ் லிங்க்ஸில், அதை போட்டுரும். போட்டுட்டு இந்த லீஃப் ஒன்று லைன் வரைஞ்சிட்டு மற்றதெல்லாம் ஷேட் பண்ணிக்கலாம். ஷேட் பண்ணிக்கிட்டு வெள்ளை ஹம்ஸ் போட்டு முடிச்சுக்கலாம். இதெல்லாம் லைட்டாக ஷேட் பண்ணுங்கள். ஷேட் பண்ணுறது எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நம்ம ட்ரா பண்ணிக்கிறதுக்கு உள்ளே திக்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே ஷேட் பண்ணணும், ஓகேவா? லைட்டாக ஷேட் பண்ணல, நான் டார்க்காக தான் ஷேட் பண்ணுறேன். டார்க்காக ஷேட் பண்ணால் தான் உள்ளே போட்டுருக்க லீஃப் நல்லா தெரியும், ஓகேவா? இங்கே டாட் வச்சுக்கோங்க. ஃபோர்த் டிசைன் இதெல்லாம் நீங்கள் பெருசாக போடுங்க. பெருசாக போட்டு உள்ளே போட்டுக்கிறதுலாம் நல்லா அழகாக போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள், சரிங்களா? லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டு என்ன பண்ணுறேன்னா
இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணுங்க, உள்ள ஒரு போட்டுட்டு மேலே ஹம்ஸ் போடுங்க. ஹம்ஸு, ஃப்ளவர்ஸு, டாட்ஸு உள்ள டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சரிங்களா? என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை வந்து ஷேட் பண்ணிக்கலாம். கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஷேட் பண்ணிக்கோ. ஷேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேவி லைன்ஸ் இதில் போட்டுருக்கோம். இது போட்டு ஓகேவா? இந்த டாட் வச்சு ஃபில் பண்ணலாம். ஸோ டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. டிசைன் பார்க்கலாம். ஸ்டைல் லைன் போட்டுட்டு இந்த மாதிரி என்னென்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஜும்கா டிசைன்ஸ்க்கு சர்க்கிளு இந்த மாதிரி யூ போட்டிருக்கேன், வி, அதுக்கப்புறம் அந்த யூவே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன், வியை வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து சர்க்கிளில் போட போகிறோம். ஓகேவா? சர்க்கிளில் போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சென்டரில் ஒரு டாட் வச்சு அதை ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போட்டுட்டு அதை வந்து டெக்கரேட் பண்ணுங்கள். மேலே ஹம்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஹம்ஸ் போட்டிருக்கேன். திரும்ப அது மேலே லைன் போட்டுக்கோங்க, இல்லை சர்க்கிள் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அது மேலே இன்னொரு ஹம்ஸ் லைன் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பார்க்க டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். போட்டுட்டு சுற்றி டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, குட்டி டாட்டு, அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் அதை விட பெருசு, அதை விட அது பெருசு, அதை விட அது பெருசு. சரி, அப்படி போட்டுக்கோங்க. தெரியுதா? இப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th டிசைன் பார்க்கலாம். 6th டிசைன் என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஜிமுக்கா, அதாவது ஒரு ஜிமுக்கா டிசைன்ஸ் தான் பார்த்தோம், சிங்கிள் லேயர் தான் பார்த்தோம். இப்போ டபுள் லேயரில் பார்க்கலாம். ஓகேவா? போட்டுட்டு இந்த மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு லேயர் போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதோட கண்டினியூ கீழே போட்டு இதை விட குட்டியாக ஒரு ஜும்கா டிசைன் போட்டுக்கோ. மேலே போட்டதை விட சின்னதாக போட்டுருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இதை ஷேட் பண்ணிவிட்டு இதே டிசைனை உள்ள போட்டு முடிச்சிடுங்க. 2 லேயர் போட்டு ஹம்ஸ் போட்டிருக்கேன். ஹம்ஸ் போட்டுட்டு லைனில் டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணி கீழே ஃபினிஷிங்க்கு ஏதாவது டாட்டோ இல்லை வந்து ஒயின்ஸோ போட்டு முடிச்சிடுங்க. இப்போ பெருசு, அதை விட கொஞ்சம் சின்னது, அதை விட சின்னது, சின்னது. ஓகேவா?
ஸோ அந்த 6 டிசைனும் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ போட்டுடுங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து 7th டிசைன். நீங்கள் ஒவ்வொன்றுத்தும் கொஞ்சம் பெருசாக போட்டு அழகாக உள்ளே இருக்கிறதெல்லாம் சின்னதாக போட்டு நீங்கள் வந்து எனக்கு நோட் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ நான் வீடியோக்காக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக போட்டு உள்ள திக் லைன்லாம் போட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி இந்த ஹம்ஸ்லாம் போடும்போது லைட்டாக போட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். சரியா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோ ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா லைன் போடுறது உள்ளே, அதாவது வெளில இந்த வீலாம் போடுறதுக்கு ஒரு மெஹந்தியும் உள்ளே போடுறதுக்கு புதுசாக ஒரு மெஹந்தி கட் பண்ணி அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது லைட்டாக இருக்கும். அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோர் மெஹந்தி யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு 7th டிசைன் பார்க்கலாம். சரியா? 7th டிசைன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு கோடு போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா போட்டு வச்சுட்டு உள்ள ஒரு ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. சர்க்கிள் போடலாம், ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது அதுக்குள்ளே நீங்கள் லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆல்ரெடி இந்த லைன்ஸ் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் செக்ஸில். ஸோ நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ள டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா? டாட் வச்சுக்கோங்க. ஒரு லைன் விட்டு டாட் வச்சுக்கோங்க. சரியா? சரி, பார்த்தா வச்சோம்னா நல்லா ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ வந்து விட்டு டாட் வச்சுட்டு திரும்ப இந்த லைனை சுற்றி, அதாவது சர்க்கிளை சுற்றி இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிளை சுற்றி சர்க்கிள் போட்டுட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா வெள்ளை ஹம்ஸ் போட்டுக்கோங்க. எல்லாமே ஒரே ஷேப் போட்டுக்கோங்க. இந்த இதை வந்து 2வது போட்ட லைன் திக்காக இருக்கணும். சரிங்களா? டார்க்காக இருக்கணும். ஸோ டார்க் ஷேட் பண்ணிக்கோங்க. ஹம்ஸ் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுற்றி டாட் வச்சுக்கோங்க. சரியா? 2 சைடும் டாட் வச்சுக்கோங்க. அதுக்குமே என்ன பண்ணுறீங்க, அந்த லைன் போட்டு கண்ணுக்கு தெரியாத லைனு அது கீழே அதாவது கீழே அதுக்கு நேராக போட்டுட்டு ஒயின்ஸை போட்டு முடிச்சுக்கோங்க. ஓகேவா? அது மாதிரி நாலு அப்படி போட்டிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. பெருசு சின்னதுன்னு போட்டிருக்கேன். 2 சைடும் ஷேப் ஒரே சைஸில் வரணும். சரிங்களா? போட்டுட்டு இந்த 2 பக்கமும் நீங்கள் டாட் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் ஒரு லைன் வந்து பார்த்தீங்களா, அதில் வேவி லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக போடாமல் நம்ம வேவியாக போட்டோம். ஓகேவா? அதுக்காக தான் வேவி லைன்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டே ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். ஸோ இப்போ போடும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இப்போது 8th டிசைன் பார்க்கலாம். 8th டிசைனில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு ஒரு டாட் வச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உள்ள லோட்டஸ் வரைய போகிறோம். அந்த லோட்டஸ் எப்படி வரையும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி போட்டுட்டு இதுலேயே ஓகேவா, இதுலேயே ஷேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 2வது ஒன்று போட்டு ஆட் பண்ணுறேன். புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன்.
இந்த மாதிரி ஒன்று போட்டு இதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒன்று போட்டு ஆட் பண்ணுறேன். இது என்ன பண்ணுறீங்கன்னா இதை இந்த மாதிரி சேர்த்துக்குவோம். ஓகேவா? இப்படி போடலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இதுக்குள்ளே குட்டியை கொடுக்கும். இதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை மட்டும் போட்டுட்டு இந்த பக்கத்தில் உள்ளது போடுறேன். நெக்ஸ்ட்டு ஓகேவா? போட்டுட்டு இங்கே ஒரு டாட் வச்சுக்கலாம். டாட் வச்சு முடிச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் டாட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் ஷேட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, உள்ளத்தை ஷேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃப்ளவர் நல்லா டார்க் பண்ணிக்கணும். டார்க் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிறதையும் டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேட் பண்ணி முடிச்சிடுங்க. இதோட சரிங்களா? இப்போ 9th டிசைன் பார்க்கலாம். 9th டிசைன் என்னென்னா அது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. லைன் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே பக்கத்துலேயும் இன்னொரு லைன் வரைஞ்சிக்கோங்க. வச்சுட்டு யூ போட்டுக்கோங்க. யூ போட்டுக்கோங்க. ஓகேவா? என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி போட்டுருப்போம் மேலே. ஸோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி செக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு டாட் வச்சு இந்த வேவி லைன் போட்டு முடிச்சிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10th டிசைன் பார்க்கலாம். 10th டிசைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது எலிஃபேண்ட் போட போகிறோம். இப்போ வந்து இது பார்த்தோம், லோட்டஸ் பார்த்தோம். இப்போ எலிஃபேண்ட் பார்க்க போகிறோம். எலிஃபேண்ட் போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப சொல்லிட்டுதாங்க. ஃபஸ்ட்டு இப்படி போட்டு இது பெண்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து கீழே போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் போட்டுட்டு அதை விட பாக்ஸோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஓகேவா? அதை முடிச்சுட்டு இங்கே கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே டாட் வச்சுக்கோங்க. இதான் எலிஃபேண்ட். ஓகேவா? இதை வந்து நீங்கள் ஷேட் பண்ணி போட்டிங்கன்னா எலிஃபேண்டோட டிசைன் வந்து உங்களுக்கு தெரியும். நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் டார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக எலிஃபேண்ட் டிசைன்ஸ் ஜும்கா டிசைன்ஸில் யூஸ் பண்ணலாம். சரியா? இதுக்கு மேலே டிசைன் கொடுத்துக்கலாம்.
ஓகேவா? போடுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து இது டாட் வச்சு முடிச்சிட்டிங்கன்னா இது ஒரு எலமெண்ட்டு, ஒரு 3 டாட், இது ஒரு எலமெண்ட்டு. இது 10ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இது 10th எலமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதை வந்து நீங்கள் ஷேட் இதை வந்து ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ ஷேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எலிஃபண்ட்டை போட்டு இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்டை இன்னும் அழகாக தெரியும். சரியா? ஸோ இந்த கொம்பை வந்து இதுக்கு மேலே போடாதீங்க. நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக போட்டு காமிச்சேன். இது தனியாக போட்டு 10th டிசைன் போடுங்க. சரியா? இப்போது 11th டிசைன் பார்க்கலாம். இப்போ 11th டிசைன் பார்க்கலாம். 11th டிசைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து டபுள் லைனாக போட்டுக்கோங்க. டபுள் லைனாக போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டாட் வச்சுட்டு ஃப்ளவர் வச்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு உள்ளே ஷேட் பண்ணிக்கோங்க, லைட் ஷேட் பண்ணிக்கோங்க. சரியா? போட்டுட்டு இந்த பாக்ஸை திரும்பியும் போட்டுட்டு மேலே டாட் வச்சு முடிச்சிடுங்க. இதெல்லாம் நீங்கள் பெருசாக போடுங்க. ஸோ குட்டியாக நான் போட்டிருக்கேன்னு குட்டியாக போடாதீங்க. சரியா? போட்டு மேலே ஹம்ஸ் போட்டுட்டு டாட் வச்சு முடிச்சிடுங்க. ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இந்த ஃப்ளவர்லாம் டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணிவிட்டு முடிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் டிசைன் என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த பாக்ஸை வந்து இப்போ நேராக போடலாம். இப்போ வந்து இந்த பாக்ஸ் இதே போட்டு நீங்கள் இந்த பாக்ஸை நேராக போடுங்க. அது 12th டிசைனாக வச்சுக்கோங்க. மேலே இருக்க வேவ் லைனும் போட்டுட்டு உள்ளே போகிற பாக்ஸ் மட்டும் போட்டுற பாருங்க. பாக்ஸை போட்டுட்டு இந்த மாதிரி கிரிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கிரிட்ஸ் யூஸ் பண்ணி டாட்ஸ் வச்சுக்கோங்க. இல்லைனா ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஷேட் பண்ணி டாட் வச்சுக்கோங்க. பேலன்ஸு. ஓகேவா? வச்சுட்டு உள்ளே போகிறது மட்டும் நீங்கள் அதே பாக்ஸ் போட்டு லைட்டாக போட்டு அதுக்கப்புறம் டார்க் பண்ணி திக் லைன் அதாவது திக்காக போட்டு மேலே ஹம்ஸ் போட்டு டாட் வச்சு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கீழே என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு முடிச்சுங்க. ஸோ லைன் போட்டு இந்த லைன் போட்டு லைனை பெருசாக போட்டு இந்த மாதிரி வேவ் லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 12th கிளாஸில் எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ லீஃபு லோட்டஸு, எலிஃபேண்ட்டு, உள்ளர் ஷேட் பண்ணுறது, இந்த ஜும்கா டிசைன்ஸில் யூவி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கிளாஸோட நோட்ஸை சப்மிட் பண்ணுங்கள். சரியா?